நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்கு இன்றைக்கு நாம் உங்களை வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயரும் அபாயம். இந்தியா முழுவதுமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் பாரதிய ஜனதாவினுடைய துணை கட்சிகளும் கூட இதை கண்டித்திருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் பல குரல்களும் வந்திருக்கிறது. குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய முத்தாய்ப்பான கருத்து, ஏழை எளிய மக்களை பாதிப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இதனை மத்திய அரசு தயவு செய்து திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அது மட்டுமல்லாமல் அம்மையார் மீண்டும் சுட்டி காட்டுவதில் சிஎன்ஜி என்று சொல்லக்கூடிய எரிவாயு விலையும் கூட அதிகரித்திருக்கிறது. ஒரு கிலோவுக்கு 2 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்த்தப்பட்டிருப்பதனால டேக்ஸ் மற்றும் ஆட்டோக்கள், மக்களுடைய பயன்பாடு, கம்யூட்டிங் பயன்பாட்டாளர்கள், பயணிகள் மிகப்பெரிய அளவிலே சாமானியர்களும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதால் பெட்ரோல் மற்றும் டீசல் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வினை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சென்னையில் 100 ரூபாய் 84 காசுகளுக்கு விற்கப்பட்ட 1 லிட்டர் பெட்ரோல் தற்போது 3 ரூபாய் உயர்ந்து 14 காசுகள், அதாவது 3 ரூபாய் 14 காசுகள் உயர்ந்து 103.98, சில இடங்களில் 95 அப்படியெல்லாம் இருக்கிறது மதுராந்தகம் இந்த பகுதியில் என்று அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். மாநிலத்தினுடைய முதல்வர் தோழர் விஜய் அவர்களும் கூட இதை உடனே மத்திய அரசு திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே இன்றைக்கு வந்த ஆங்கில பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியில் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 5.5%, ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் 8% 9% அதிகரித்திருப்பதும், நாட்டின் எரிபொருள் செலவு அதிகரித்திருப்பதால் ஜவுளி, ரசாயனம் மற்றும் உலோகத் தொழில்கள் பெரும் பாதிப்பை சந்திக்கிடும், வெளிநாட்டினுடைய கரன்சி கையிருப்பு மிகப்பெரிய அளவில் சரிவை ஏற்படுத்தும் என்றும், அதே சமயம் 2024-25 நம்முடைய ஒட்டுமொத்த இறக்குமதி 137 பில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து தற்போது அது 121 டாலராக, உங்களுக்கு புரியும் பாஷையில் சொன்னால் 12 லட்சத்திலிருந்து 13 லட்சம் கோடி அளவிற்கு அதிக பில் இதுதான். இதையெல்லாம் நாம் பேச போகிறோம். அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பெரிய நெருடல்கள், அமெரிக்காவினுடைய ஹெர்மூஸ் நிலைப்பாடு, ஈரானுடைய அப்பாஸ் அராக்ச்சி நேற்று சென்னைக்கு வந்திருக்காரு, டெல்லிக்கு வந்திருக்காரு. அவர் இந்தியாவுக்கு நாங்கள் எந்த நேரமும் உதவி செய்ய தயார் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் சில எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்துக்கள், டெல்லியிலிருந்து திரு சர்மா போன்றவர்கள் எழுதிய அந்த ஆர்டிக்கிளில் இந்தியா தனது பாலிசியை மாற்றணும், அமெரிக்காவோடு பணிந்து போகக்கூடாது, அதே சமயம் கிரெம்ளின் மாளிகை இந்தியாவுக்கு தொடர்ந்து நாங்கள் ஆதரவு அளிப்போம் என்றும் ஈரானும் அறிவித்திருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவ் திங்ஸ். இதெல்லாம் நிறைய பேச போகிறோம். நம்மோடு பேசுவதற்காக துக்ளக் வாசகர் குழுவிலிருந்து, அறிவுசார் தளத்திலிருந்து நம்மோடு தோழர் டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவர்கள், வணக்கம். அதே போன்று நெய்வேலி பால் அவர்கள் தமிழ்நாடு பொதுவுடைமை இயக்கத்திலிருந்து, ஐயா வாருங்கள். கழகத்தினுடைய நிர்வாகி SS அரசனோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தோழர் சந்திரசேகரன், நீங்களே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம முதல்ல இன்றைக்கு 5 மாநில தேர்தல் முடிந்து விட்டதுன்னு புரிஞ்சிக்கலாம். இப்பொழுது விலையேற்றம் என்பது அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர்கள் இந்த விலையேற்றம் இருக்கும் என்பதை ஏற்கனவே திரு ராகுல் காந்தி அவர்களிலிருந்து எல்லா எதிர்க்கட்சிகளுமே சொல்லி வந்தன. அதை இல்லை, நாங்கள் ஒன்றும் ஏற்ற மாட்டோம், மக்களை பீதிக்கு உள்ளாக்குகிறார் ராகுல் காந்தின்லாம் இவர்கள் சொன்னாங்க. வேண்டுமென்றே பீதிக்கு உள்ளாக்குகிறார், நாங்கள் விலையேற்றம் என்பது இருக்காதுன்னே எல்லா மத்திய அமைச்சர்களிலிருந்து பிரதமரிலிருந்து எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் எதிர்பார்த்தது போலவே இந்த விலையேற்றம் நடந்திருக்கிறது. இது அவசியமான ஒன்றா? அதை உடனே இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உலகத்தில் பல நாடுகளில் இவ்வளவு இப்படி இல்லை, இப்போ இங்கு தான் விலை குறைவாக நாங்கள் கொடுக்குறோம், இந்த அதுவும் ஈரான் வாருக்கு பிறகு, அமெரிக்கா ஈரான் போருக்கு பிறகு இவ்வளவு விலை குறைவாக நாங்கள் கொடுப்பதற்கு இந்தியா தான் கொடுக்கிறது என்றெல்லாம் காரணம் சொல்கிறாங்க. இன்னொன்று இவர்கள் வைத்திருக்கும் வழக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் விலை குறைப்பை இந்த ஒரு 4 ஆண்டுகளாக விலையை ஏற்றாமல் வைத்திருக்கிறோம் என்பதை அரசு விலை ஏற்றாமல் வைத்திருக்கிறது, மோடி அரசு வைத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ விலை ஏற்றம் நடந்தபோது என்ன செய்தியை சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் நிறுவனங்கள் விலையேற்றத்தை அறிவித்துள்ளன. அதுக்கு மட்டும் விலையேற்றம் அறிவிக்கும் போது மட்டும் எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிக்கும்.
விலை குறைப்பையோ அல்லது விலை மாற்றம் இல்லாமல் வைத்திருப்பதையோ மோடி அரசு செய்யும். இதைத்தான் இவர்கள் வந்து செய்யும் வழக்கமாக வச்சிருக்காங்க. சரி, இது வந்து சர்வதேச கச்சா எண்ணெய் மதிப்புல விலை உயர்வுனால இது நடந்ததா என்று கேட்டால் அதையும் நீங்கள் வந்து ஒரு நியாயப்படுத்த முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2014 $140 அளவுக்கு இருந்துச்சு கச்சா எண்ணெயுடைய விலை வந்து $140 இருந்துச்சு. அப்பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் அரசு ₹72 பெட்ரோலையும் ₹50 டீசலையும் அப்போது கொடுத்தது. ஆமாம், இது வந்து $415 சமையல் எரிவாயு அப்பொழுது. அதாவது 2013 2014 அவர் ஆட்சியிலிருந்து இறங்கும் போது நான் சொல்ற விலை கடைசி காலகட்டம். ஆமா, அந்த நேரத்தில் உள்ள விலையை சொல்றேன். $141. ஆமா, நான் சரி ஒரு உத்தேசமாக ஒரு $100 விட்டு இல்லை, நம்ம அந்த புள்ளி இருக்கு. கரெக்ட். அதாவது 2025 அதே உக்ரைன் ரஷ்யா வாரின் பொழுது, இப்போ போரின் பொழுது ரஷ்யாவிடமிருந்து நாம் வாங்கியது வந்து $70 வாங்கணும். 70, 60, $50 கூட ஒரு கட்டத்தில் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி அப்போ என்ன விற்றாங்கன்னா $101 பெட்ரோலையும் $92 டீசலையும். இந்த விலை தான், இதே விலை தான், இல்ல கொடுத்தார்கள். அது எப்ப கொடுத்தாங்க, அதே விலையில் தான் கொடுத்தார்கள். அது எதற்காக சொல்றேன்னா, அந்த ஒப்பீட்டளவுல நீங்க இப்பொழுது என்ன கச்சா எண்ணெய் விலை விற்கிறது 2026 இப்ப இந்த ஈரான் வாருக்கு போரினால் கச்சா எண்ணெயுடைய விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $106 $109 தான். நீங்க பாருங்க, $140 நாங்க $72 கொடுக்க முடிந்தது. அப்பொழுது மக்களுடைய தலையில் சுமையை ஏற்றக்கூடாது என்பதற்காக ஒரு 1.5 லட்சம் கோடி அளவிற்கான ஆயில் பாண்ட் வாங்கி அதன் மூலமாக மானியமாக கொடுத்து மக்களுடைய தலையில் சுமையை ஏற்றல. அதனால விலைவாசி ஏற்றம் என்பது கட்டுக்குள் இருந்தது. நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும். நீங்க இன்றைக்கு வந்து ஒரு $3 விலை ஏற்றுறீங்க, இது வந்து $25 விலை வரைக்கும் போகும்னு சொல்றாங்க நிபுணர்கள்லாம். சொல்றது இந்த பெட்ரோல் விலை உயர்வு என்பது $25 வரைக்கும் விலை உயர்வு ஏற்படலாம்னு ஒரு கணிக்கிறேன். இப்போ இதை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொன்னால், இங்கே உள்ள பிரச்சனையை பார்க்கல, இது இன்டர்நேஷ்னல் கிரைஸ். நேற்று அவர் போயிட்டு அக்ரிமெண்ட்டு சில விஷயத்தை போட்டிருக்காரு. ஹெர்மூஸ் வந்து ப்ரோக்ராம்ஸ் இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. ஈரான் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கிறது. இதனால் இந்த பிரச்சனை எப்போ முடியும், ஹவு லாங் டு டேக் தட் இஷ்யூ, அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் இட்ஸ் டேக்ஸ் மோர் டைம். அப்படின்னா எப்படி இந்தியா சமாளிக்கும்? இல்லை, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இந்தியா தான் சமாளிக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு உலக தலைவராக இந்தியாவிலேயே இந்திய தலைவராக உலகிலேயே மிகப்பெரிய தலைவராக தன்னை நிலைநாட்டுக் கொள்வதை மட்டும் அவரை கான்சன்ட்ரேட் பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். உள்நாட்டில் என்ன நம்முடைய மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய தலையில் சுமையை சுமத்தினால் அது என்ன ஆகும்? இப்போ $3 விலை ஏற்றுறதுனால சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் கலால் வரியே கேட்டிங்கன்னா 2024 2014 25 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவங்க வந்ததுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கலால் வரி மூலமாக 11 வருஷத்தில் 39.54 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் வந்திருக்கு இவங்களுக்கு. நீங்கள் இவங்க கேட்டால் விலையேற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் அரசு வைத்து சென்ற பாண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அது வந்து 1.5 லட்சம் கோடி தான். ஆனால் இவர்கள் கலெக்ஷன் செய்கிறது கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி. அப்படி என்றால் இவர்கள் வந்து அதை மறைக்கிறார்கள். இவர்கள் வந்து மறைத்து அந்த நீங்கள், ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் பல லட்சம் கோடி வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது, கடன் தள்ளுபடி அவர்களுக்கு செய்யப்படுகிறது. நீங்கள் அதை ஏன் இதில் நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன். அந்த மானியமாக இவர்கள் ஏன் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இருங்க வரேன், ரவிட்ட கேட்டு வரேன். நம்ம எல்லாரும் கொஞ்சம் திருப்பி 2 தடவை. திரு ரவி, இப்போ இதற்கான காரணம் என்ன? அதாவது நான் ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போ எல்லாரும் கேட்கிற கேள்வி, இந்தியா மதிப்பிற்கு எதிராக டாலருடைய மதிப்பு பெரும் சரிவில் சென்றுட்டு இருக்கு. 2013 $56, இன்றைக்கு 96. மோடி அவர்களை 7 கோரிக்கையில் சொல்லியிருக்கார். நகை வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க, ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, டூரிஸ்ட்டு செல்ல வேணாம், சுதேசியாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு காரணம் நமக்கு வந்து 88% இம்போர்ட்டு தான். இப்போ இந்த என்னென்னா, பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே டாலரில் தான் நம்ம கொடுக்கணும். இன்றைக்கி $96, $95 அப்படி வந்து நிற்குது. சில நேரத்துக்கு 93, 4 இருக்குது. இப்போ இதையெல்லாம் பண்ணாமல் இந்த உலக பிரச்சனைகளை இதை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, டாலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3.5% மேலே அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். என்ன 3% மேலே? இந்த அதாவது உயர்வு. ஆமாம், 60, 65 ஆச்சு, 66 ஆச்சு, 67 ஆச்சு அப்படின்னு நீங்கள் 10 வருடத்துக்கு கணக்கெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச 40 வருடமாகவே டாலர் உயர்வுங்கிறது வந்து ஒரே சராசரியில் போயிட்டுருக்கு. இது சராசரியில் போகிறதுக்கு காரணமே பெட்ரோ கார்டுங்கிற மேட்ரை அமெரிக்கா கையில் வச்சுட்டு இருந்ததை சந்திரசேகர் ஐயா சொன்னார் இல்லையா, ருஷ்யாவோட நம்ம வாங்கும்போது அதை உடச்செறிஞ்சோம்.
இந்தியன் கரன்சியில் தான் வாங்குவோன்னு கொண்டு வந்தோம். டாலருடைய உயர்வுங்கிறது உங்களையோ என்னையோ நேரடியாக பாதிக்காது. சொல்லப்போனால் நமக்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்றுமதி அதிகம். அப்போ அது வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்குமா? அவனுக்கு வந்து இறக்குமதி அதிகம், நமக்கு பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால், ஐயா 2013 56 ரூபா, இன்னைக்கு 96 ரூபா. அப்படி பார்க்காதீங்க. நான் ஒரு நிமிஷம் இருங்க. நம்முடைய எல்லா டிரான்சாக்ஷனும் த்ரூ டாலர் தான். நீங்கள் எல்லா நாடுகளையும் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணாலும் டாலர் தான். இப்போ ஒரு பொருளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு டாலருக்கு அமெரிக்காவில் நம்ம 56 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். இப்போ 10 வருஷத்தில் 96 ரூபா கொடுத்து வாங்குறோம். கண்டிப்பாக அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது தங்கம் விலையாக இருக்கட்டும், அல்லது டாலராக இருக்கட்டும், அல்லது பெட்ரோல் விலையாக இருக்கட்டும், 2004 என்ன இருந்தது, 2014 என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டபுள் ஆகிருக்கும். டபுளாக தான் சதவிகிதம் அதிகரிச்சு 100% அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் அதே கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 60% அதிகரித்து நிற்கும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது வந்து அன்றைக்கி 32 ரூபாய்க்கு கொடுத்தாரு, நீங்கள் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களேன்னு பார்க்க வேண்டாம். 15 ரூபாய் 32 ரூபாய் ஆக்கிட்டு போனார், நாம் 30 ரூபாயே இவ்வளோக்கு தான் ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கணும். இதில் கேள்வி என்னென்னா, நம்ம உலகத் தலைவராக இருக்கிறதுனால தான் சண்டை போடுற 2 நாடு, அதாவது சாதியே இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுலேயும் இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு மதத்தை சார்ந்த 2 சாதிகள் சண்டை போட்டுக்குது, 2 நாடுகளே சண்டை போடுது. உலகத் தலைவராக இருக்கிறதுனால தான் இஸ்ரேலும் நாம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஈரானும் நமக்கு தொல்லை கொடுக்காமல் இருக்குது. இப்போ தான் நேற்றுக்கு தான் ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்கு, அதுக்கான பலன். ஈரான் நமக்கு எப்போ தொல்லை கொடுத்துச்சு? ஈரான் கொடுக்கலங்கிறேன். ஈரான் எப்போ கொடுத்துச்சு? எங்க ஈரான் கொடுக்குற நிலையில நம்ம இல்லையே. இந்த போர் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருக்கணும்ல. நாம இஸ்ரேலை சப்போர்ட் பண்றோம், அப்ப ஈரான் என்ன கொடுக்காத, நாம வச்சு செஞ்சிருக்கணும்ல. வச்சு செய்யாது, செய்ய முடியாது. ஏன்னா 5 உலக நாடுகள்ல இந்தியா எங்களுக்கு சிறந்த பார்ட்னர் சொல்லிருக்காங்க. அதான் அது எதுக்காகன்னா, ஒருத்தர் உலக தலைவரா இருக்கிறதுனால தாங்கிறேன். உலக தலைவரா இருந்திருந்தாருன்னா பிரச்சனையா இருந்திருக்கும். அப்படித்தான் நீங்க இது பாயிண்ட் இல்லையா? மோடி உலக தலைவரா இருந்தனால ஈரான், ஐயா உங்களுக்கு கொஞ்சம் சத்தம் போடுங்க. 2 பேரு மோடி உலக பண்ண மாட்டேங்கிறாங்க. ரவி சார், ஐயா பதில் சொல்ல. மோடி உலகத் தலைவராக இருந்தனால ஈரான் நம்மகிட்ட கொஞ்சம் நல்ல முறையில் நடந்துக்கிறாங்க. எல்லாருமே, எல்லா நாடுகளும், பாகிஸ்தானை தவிர. இப்போ 60% நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம். ஆமா, நாம ஒரு மளிகை கடை நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்திய பொருளாதார விஷயம், நம்ம இன்னைக்கு யுஏஇயோட ஒப்பந்தம் போட்டதையும் சொல்லுங்க. ஆமா, இப்போ நாம வந்து இந்தியா நிதி மேலாண்மைங்கிறது ஒரு மளிகை கடைன்னு வச்சுக்கோங்க. வெரி குட். 100 ரூபாய்க்கு வாங்கின அரிசி எவ்வளோக்கு விற்கணும்? 120 ரூபாய்க்கு விற்கணும். ஆமாம். இப்போ 80 ரூபாய்க்கு வாங்கிட்டேன், இப்போ எவ்வளோக்கு விற்கணும்? 100 ரூபாய்க்கு விற்கணும். நான் மளிகை கடை நடத்தலை. ஏன்னா நான் பெட்ரோல் விலையை ஏற்றுனா உடனே எல்லாமே ஏறுது. ஆனால் நான் பெட்ரோல் விலையை குறைத்தால் எதுவுமே குறைய போகிறதில்ல. உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரேட்டை ஏற்றிட்டோம். எவ்வளோ பெரிய தப்பு, யாரும் செய்யாத தப்பு செஞ்சிட்டோம். ஆனால் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு கேஸ் விதியை ஏற்படுத்தி தேவையில்லாமல் எல்லாருக்கும் ஒரு அமௌண்ட்டை, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த மசால் தோசை திடீர்னு 10 ரூபா அதிகமாச்சு. அது இன்னைக்கு குறைஞ்சிருச்சா? இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கா? இல்லை. தேவையில்லாத விதியை ஏற்படுத்தி நம்ம ராகுல் காந்தி தான் இருக்காரு இல்லையா? ராகுல் காந்தி சொன்னதுனால தான் விலைவாசி ஏறிட்டுங்கிறீங்க. ஐயா, கேஸ்ல பெரிய அளவில் பதிக்கினாங்க. பதிக்கினதை கண்டிக்காம ஐயோ கேஸ் தட்டுப்பாடு வந்துடும், உங்களுக்குலாம் கேஸே கிடைக்காதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு பீதியை கிரியேட் பண்ணி இப்போ என்னாச்சு, எலெக்ஷன் டைம்ல அது ஒரு பெரிய பேசு பொருளாக்கினா நமக்கு நல்லது, ஒரு 2 சீட் அதிகமாக கிடைக்கும். நல்லாவே சரியாயிடுது. அதாவதுங்க, நான் சொல்ல வர்றது வணிக சிலிண்டர் சொல்லுங்க. இந்த பாருங்க, வணிக சிலிண்டரை பத்தி எனக்கு ஏன் அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னா, வணிக சிலிண்டர் எந்த ரேட்டுக்கு அவன் வாங்குறானோ அதுல இருந்து ஒரு ரேட்டை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான் அவனுடைய வேலைன்னா ரவி ஐயா, நீங்க சொன்ன சரிதான். இன்னைக்கு தோசை பார்த்தீங்கன்னா 20 ரூபா, ஒரு சாப்பாடு 30 ரூபா, ஒரு காஃபி 15 ரூபா, 18 ரூபா, ஒரு வடை 15, 20, எல்லாமே ஏறி போயிட்டு. இதனால பாதிப்பு யாருக்கு? மக்களுக்கு தான். அப்ப அரசாங்கம் தான் வர்றாங்க. அதாவது இந்த வணிகர்கள் செய்யற இந்த வேலையினால தான். அதாவதுங்க, அரசு ஒரு திட்டத்தை கொடுத்தால் 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சலுகைன்னு கொடுக்கணும். அவங்களுக்கு வீடு கட்டியே கூட கொடுக்கலாம். 2 மாடி வீடு கட்டி கொடுத்து ஒரு வீடை நீ வாடகை கொடுன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தலாம். ஆனால் நீங்கள் 5 லட்சம் வர்ற, 8 லட்சம் வர்ற, 10 லட்சம் வர்றவங்களுக்கெல்லாம் அதே சலுகையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது வந்து தேவையில்லாத விரயங்களுக்கு கொண்டு போய் விடுது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 100 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடிய ஒரு பொருள்லையும் ஆதார் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. செலவுங்கிறது பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சிடும். அதை செய்யாமல் விடுறதுனால எவன் செலவு பண்ணுறான், யார் அனுபவிக்கிறான், யார் கஷ்டப்படுறாங்கிறதே தெரியாமல் இருக்கு. டிமானிட்டைசேஷன் பணத்துக்கு கொண்டு வந்த மாதிரி நாளைக்கு 30 நாள் டைம் கொடுத்து உங்கள் வீட்டில் தங்கம் இருக்கா வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டு போ.
அப்படி ஸ்டாம்ப் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் அந்த தங்கம் செல்லாது அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால் மோடி ஐயா வந்து நீங்கள் தங்கம் வாங்க நாங்கள் இந்திரா காந்தி ஐயா சொன்ன, இந்திரா காந்தி அம்மா சொன்ன, சிதம்பரம் சொன்ன, மன்மோகன் சிங் சொன்ன அதே விஷயத்தை மோடி சொல்லணுங்கிற அவசியமே வராது. பதுக்கிறது எதுவோ அதை தடுப்பது தான் ஒரு அரசனுடைய நோக்கமாக இருக்கணும். அதை தான் இந்த அரசாங்கம் தொடர்ந்து செய்யுது. ஒரு நிமிஷம், அது பதுக்கல் அல்ல, நல்ல கவனிங்க. இன்னைக்கு டாலருடைய பரிணாமத்தில் அதிகம் இம்போர்ட் பண்ணும்போது நம்ம நிறைய டாலர் கொடுக்கணும். டாலர் கொடுக்கும்போது நமக்கு இன்றைக்கி ஃபாரெக்ஸ் கேக்ஸுடைய அளவு இன்றைக்கி டிக்ளைன் எவ்வளோ தெரியுமா? $552 நமக்கு இன்றைக்கி கீழ் தெரிஞ்சிருக்கு, ஒரு $690. அப்போ எல்லா பரிணாமங்களும் டாலரில் இருக்கும்போது இம்போர்ட் பண்ணி தங்கத்தை நாம வாங்கும்போது நீங்கள் குறைச்சிக்கலாம். எல்லாமே டாலரில் இருக்குங்கிறது தான் மோடி உடைச்சிட்டு வர்றாரு. ரவி சார், நம்ம இடைவேளை ஐயா ஒரே வரி மட்டும் சொல்லிடுறேன், நீங்க இடைவெளி போகும்போது உங்களுக்கு வேற எதுவுமே தோணாது. ஒரு நிமிஷம். அப்படி இப்போ திருப்பூர் தானே கிட்டத்தட்ட 40,000 கோடி வருமானம் பண்ணுது. இன்னைக்கு 91 ரூபாய் ஒரு டாலர் விலை ஒரு பனியனுக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அது ஆக்சுவலா ஒரிஜினல் விலை 40 ரூபாய் தான். 40 ரூபாய்க்கு இங்க US டாலரை கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கப்பட போறது யாரு? சோ விலையை குறைப்பதன் மூலமா ரெண்டு விதமான பாதிப்பும் இருக்கும். உள்நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கும், வெளிநாட்டுக்கு சௌரியம் இருக்கும். எப்படி அதை பேலன்ஸ் பண்ணணும்ங்கிறத தான் இந்த அரசாங்கம் செய்யுது. இடைவேளைக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கருத்துக்களை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காரணம் சொல்லியிருக்கீங்க, டாலரை குறைச்சாலும் சிக்கல். இந்த மாதிரி உண்மை அதுதான். இல்லைன்னா எனக்கு இது வரைக்கும் பொருளாதார நிபுணர்கள்ல நீங்க வித்தியாசமான பொருளாதார நிபுணர். உண்மை தானே. இப்ப நீங்க திருப்பூருக்கு வந்து நாளைக்கு US டாலரோட வேல்யூ 40 ரூபாய்னு சொன்னா அவனுக்கு ஒரு பனியனுக்கு 40 ரூபாய் தானே கிடைக்கும், 90 ரூபாய் கிடைக்காத. ஐயா நெய்வேலி பாலு ஐயா, இப்போ இந்த விலைவாசி உயர்வுக்காக பெட்ரோல் டீசல்லாம் உயரும்போது அடிப்படையான விவகாரங்கள் எல்லாம் உயரப்போகிறது என்ற செய்திகளை நாங்கள் விவாதித்துட்டு இருக்கோம். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. உங்களுடைய என்ன இது விஷயம், என்ன கண்ட்ரோல் பண்ணலாம்? பாவேந்தருடைய ஒரு வரி என்னன்னா, அரசர்க்கு மக்கள் தூசு அப்படின்னு சொல்றார். அவங்களுக்கு வந்து மக்களை பொறுத்தளவில் எந்த கவலையும் கிடையாது. அவர் நண்பர் ரவி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்குமெண்ட்டை வைக்கிறார். விலையை குறைச்சா தோசை விலை குறையுமா, காப்பி விலை குறையுமா, மளிகை விலை குறையுமான்னு கேட்குறாரு. ஏறினது தாங்கிறார். ஆமாம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சொல்லுங்கள், இந்த அரசாங்கம் எதுக்கு இருக்கு? கேள்வியாக தான். விலை ஏறும்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே நான் சொல்கிறேன், 2 மாதங்களுக்கு முன்னால் 3 துறைகளை வந்து வெளிநாட்டு மூலதனம் 100 விழுக்காடு அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. அதில் ஒன்றும் இன்சூரன்ஸு. இப்போ இன்சூரன்ஸ் வந்து காலங்காலமாக எப்படி இருந்ததுன்னா அது பொதுத்துறையில் தான் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னால் 65 இன்சூரன்ஸ் வந்து தேசியமயமாக்கும் போது இந்திரா காந்தி காலத்தில் அதுவரையில் பாம்பே மியூச்சுவல், ஓரியண்டல் லைஃபு, இந்த மாதிரிலாம் பலதெல்லாம் இருந்தது. ஆமாம். அவங்க எல்லாம் கொள்ளை அடித்தாங்க. அதாவது மாதம் ப்ரீமியத்தை வாங்கிட்டு கடைசியில் நடுவில் கட்ட முடியலைன்னா அந்த ப்ரீமியத்தையே நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் 0 கொடுக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்றைக்கு ப்ரைவேட்டு இன்சூரன்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த கொடுமையெல்லாம் தீர்க்கறதுக்கு தான் அவங்க வந்து இன்சூரன்ஸும், அதாவது லைஃப் இன்சூரன்ஸும் அதே மாதிரி ஜென்ரல் இன்சூரன்ஸும், இது ரெண்டையும் வந்து பொதுத்துறை கொண்டு வந்தாங்க. ஆனால் சத்தம் போடாமல் நம்ம வந்து வெளிநாட்டினுடைய மூலதனத்தை விடுறோன்னா இன்றைக்கி என்ன நடக்குது? பஜாஜ் ஃபைனான்ஸு, டிவிஎஸ் ஃபைனான்ஸு, எல்லா கார்பரேட்டுகளும் அவன் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பிச்சிட்டான். சும்மா ஆரம்பிக்கிறானா? இது ஒரு கேள்வி பார்க்கணும். எதுக்காக அவன் ஆரம்பிக்கிறான்? ப்ரைவேட்காரன் ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு துறையில் இறங்குறான்னா எதுக்காக இறங்குறான்? ஒன்று லாப நோக்கம். ஆமாம், ஒன்று. இது தவிர வேறு ஒன்றும் பார்க்கறதுக்கே எதுவுமே நம்ம தேவையில்லை. சரி. இன்னொன்று, போன 2 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னால் இந்த பெட்ரோலியம் விலை கடுமையாக ஏறுது, குரூடு அப்படின்னு சொன்னோன்னே ரஷ்யா வந்து நமக்கு பெரிய அளவுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. ஆமாம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன கொடுத்தாங்க தெரியுங்களா? ரஷ்யா வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை ருபி பேமெண்ட்டாக கொடுக்கலான்னு சொன்னாங்க. இந்திய ரூபாய்களாக கொடுக்கலாம். நம்ம ஐயா இப்போ இந்திய ரூபாயில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரோட? ரஷ்யாவோட. அதான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, இப்போ வந்து டாலருக்கு இணையாக ரூபாயுடைய மதிப்பு இன்றைக்கு காலையில் 96 ரூபா. ஆமாம், 96. ஆமாம். அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவிலேருந்து வாங்கக்கூடிய பெட்ரோலுக்கு அது எந்த வகையிலையும் பாதிக்காது. அது பாதிக்காது. அது நம்ம என்ன ரூபாய், இந்திய ரூபாய் எவ்வளோ கொடுத்தோமோ அதான் இருக்க போகுது. ஒன்று. அவர் சந்திரசேகர் சொன்னார், எப்படி வந்து
மன்மோகன் சிங் காலத்தில் $141 ஒரு குரூட் ஆயில் ஒரு பேரல் விற்கும்போது 72 ரூபாய்க்கும் 70 ரூபாய்க்கும் பெட்ரோல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம். அப்போது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்ன என்று சொன்னால், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய சில பொருட்கள், இப்போ பெட்ரோலியை வந்து நம்ம வந்து அதை இறக்குமதி பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா அது மக்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு கன்சூமர் ப்ராடக்ட். அது ரொம்ப எசென்சியல் அப்படி கமாடிட்டி. ரொம்ப ஆமாம், அது கிட்டத்தட்ட எசென்சியல் தான் அது. ரொம்ப எசென்சியல் தான். அப்போது அதனுடைய விலையை இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் உயருது என்று சொன்னால் அந்த விலை உயர்வை அரசாங்கம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு அதே விலையில் இல்லை அது முடிஞ்சால் அதை குறைத்து கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஒரு அரசாங்கம். அதை விட்டுவிட்டு அது ஏறினா அது அப்படி தான் ஏறும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இன்னொன்று நினைவுபடுத்த முடியல. 3 நாளைக்கு முன்னாடி இதே அரங்கத்தில் நம்ம ஒன்று பேசணும், இதே தான் பேசணும். ஆமாம். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி வந்திருந்த சில தோழர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக சார்ந்தவர்களெல்லாம் உலகத்தில் அது ஏறுது இது ஏறுது, அந்த நாட்டே ஏறுது இந்த நாட்டே ஏறுது. அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒன்று. ரெண்டாவது, இந்த ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய இந்த குரூடை இந்தியாவில் மோடி ஆட்சியில் அதிகமாக பயன்படுத்துறது யார் தெரியுமா? அம்பானி. அவர் தான் பிரைவேட்ல ரிஃபைன் பண்றாரு. அவர் தான் வந்து வேற யார் பண்றா? அது வரையில் ஏன் கிடையாது. வேற மத்த இருக்கு. அதாவது நீங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், இந்த மாதிரி 3 பொதுத்துறையில் இருந்த வரைக்கும் ரிஃபைனில். ஆமாம். இது வந்து இந்த க்ரூடு வந்தால் கூட அதனால் வரக்கூடியதாக அந்த பஃபரை வந்து அரசாங்கம் தாங்கி கொண்டது. கரெக்ட். ஆனால் இப்போது ரஷ்யா கொடுக்கறதுடைய அதனுடைய பெனிஃபிட்டை யார் அனுபவிக்கிறான்னா அம்பானி அனுபவிக்கிறான். அதான் நடக்குது. ஆனால் மக்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னால் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. எந்த அரசாங்கமும் அப்படி செய்யுமா? இன்னைக்கு காலையில் போனால் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்ட பிறகு பங்க்கில் சொல்கிறான் 3 ரூபா கூட இருக்கிறான். ஆமாம். ஒரு அரசாங்கம் சொல்ல வேணாமா? அதை நேற்று 12 மணிக்கு ஆர்டர் போட்டிருக்குமா அரசு? அரசு ஆர்டர் போட்டிருக்கோம். நேற்று 12 மணிக்கு நைட்டு எப்போ போட்டாங்க? போட்டிருப்பாங்க. நான் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. கிடைச்சதா உங்களுக்கு? ரவி கிடைச்சதா? தினமலர் தினகரன் கிடையாதுங்க. தினமலர் தினகரன்ல விடுங்க. அதெல்லாம் அரசு கிடையாதுங்க. நோட்டிபிகேஷன் வந்துச்சா? அரசாங்கம் வந்தது பெட்ரோல் விலை உயரப்போகுது என்று அவர்கள் அறிவிக்கவில்லை. அப்போ எண்ணெய் நிறுவனங்கள் மூலம் அறிவிச்சிட்டாங்க. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது? எனக்கு இது சம்பந்தம் இல்லை, பெட்ரோல் நிறுவனங்கள் சம்பந்தம். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஆட்சியில் இருக்கீங்க. பெட்ரோல் நிறுவனம் அதாவது ஒரு அட்டானமஸ் பாடி. ரஷ்யாட்ட பெட்ரோல் வாங்கி நீங்க வந்து அம்பானிக்கு கொடுப்பீங்க, மக்களுக்கு வந்து இலை ஏறுதுன்னு சொன்னா சொல்ல மாட்டீங்களா? அப்ப எவ்வளவு irresponsible, பொறுப்பற்ற ஒரு அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் தான். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. சரி. இதில் இவர் இன்னொன்று வேறு நண்பர் ரவி சொல்கிறார், அவர் உலக குரு, அதனால தான் எல்லாரும் ஓடி வர்றாங்க. ஐயா அவர் என்ன சொல்றாரு? ஐயா விஸ்வகுரு. அதனால தான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, விஸ்வகுரு தேடி யாருமே வரல. ஏன் வரல? அப்பா சரக்கு வந்திருக்காரு. இல்லை, இப்போ வந்திருக்காரு. இன்னைக்கு மதியானம் இவர் தான் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்காரு. இவர் போறாரு. அப்பா சரக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றவங்களுக்கு கூட போர் நடக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்தியா தலையிடணும், மோடி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரம்ப் வந்து மோடிகிட்டே பேசினார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்தியா சொல்லி யார் கேட்டா? இந்தியா எங்கே சொல்லிச்சு? யார் அமைதியாக பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. நமக்கு எதுக்குடா வம்பு? ஒரு முடிவுக்கு வரட்டும். அது இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பெரிய உலக தலைவர்னு சொன்னால் விஸ்வகுரு, உங்கள் வார்த்தைக்கு ஏதாவது மரியாதை இருக்கணும்ல. இப்போ அவரு கிடையாது. அது எப்படி சொல்கிறீங்க? நான் இன்னொன்று சொல்கிறேன். சரி, நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அவர் சொல்லி கேட்கலன்னா மற்றவங்களாம் சொல்லி என்ன கேட்டாங்க? அது வேற. யார்? அது பிரச்சனையே வேற. அதாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு போலித்தனமான கட்டமைப்பு நீங்க செய்றீங்க மோடி அரசுக்கு. ஒரு போர்ட்ரேட். ஆமா, நீங்க வந்து ஒரு பெரிய நாடகம் நடத்துறீங்க. அதான் விஷயம். ஒரு இல்யூஷன். ஒரு மக்களுடைய கன்சியூமர் பண்ணக்கூடிய ஒரு பெட்ரோல்ங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்க வாங்குறோம். ஒண்ணுமில்லைன்னா ஒரு டிவிஎஸ் 50 எல்லாரும் வச்சிருக்காங்க. சைக்கிள்ங்கிறது அரிதாகி போன விஷயம் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட். ஐயா நான் மோடி என்ன சொல்றாரு? இடைவெளிக்கு பெட்ரோலை குறைங்க, அப்புறம் வந்து டீசல் விலையை குறைங்க, அதனுடைய பயன்பாட்டை குறைங்க, அப்புறம் என்னென்னா பஸ்ஸில் போங்க, மெட்ரோவில் போங்க, அப்புறம் அப்புறம் நடந்து போங்க. இதான் அரசா? இதான் விஸ்வகுருவா? என்ன இது பேச்சு? கொஞ்சம் கூட பொறுப்பற்ற முறையில் பேசக்கூடிய ஒரு அரசு. அப்புறம் தங்கத்தை வாங்காதேனா நான் கேட்குறேன். ஒரு ஏழை சாதாரணமான இருக்கக்கூடியவங்க கூட ஒரு அரப்பவனாவது தாலி போடலைன்னா நீங்கள் பண்ண முடியாது. அந்த குழந்தைக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியாது. உண்டா இல்லையா? நம்ம கலாச்சாரம் தானே. ஆமாம், ஒன்றும் வேண்டாம். நான் அன்றைக்கு சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். மொரார்ஜி தேசாய் 18
கேரட்டை 22 கொண்டு வந்தப்போ பல பேர் தற்கொலை செய்தாங்க. லட்சக்கணக்கான பொற்கொள்ளர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்னைக்கு பேசுறோம். பேசுவோம். அதே மாதிரி அவர் பீரியடில் இன்னொன்று என்ன சொன்னார்னா, வாரத்தில் ஒரு நாள் நைட்டு சாப்பிடாதீங்கன்னாரு. வியாழக்கிழமை சாப்பிட வேணாம்னு சொன்னாரு. இதெல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் அது மக்களுக்கு ஏற்படக்கூடிய விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கான வழியா ஒண்ணு. போன முறை 60 ரூபாய் ஏற்றிட்டாங்க வெளியே சொல்லாமலே கேஸ் விலை. கமர்ஷியல் சிலிண்டர் 1000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. உடனே என்னாச்சுன்னா பேசுவோம் 10 ரூபா டீ 12 ரூபா ஆச்சு, 15 ரூபா ஆச்சு. இப்போ சொல்ல வந்தீங்க ஐயா. வரிகள் தாங்க. விலைவாசிங்கிறது மாநில அரசு தான் கட்டுப்படுத்த முடியும். மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அரிசி, கோதுமை, பருப்பினுடைய விலைகளை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும். ரஷ்யா நமக்கு உதவியெல்லாம் ஒன்றும் செய்யலை. உலக நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யாவிலேருந்து எதையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட உக்ரைன் வார் வந்த உடனே உலக நாடுகள் சொல்லலை, அமெரிக்கா தானே. அமெரிக்கா சொல்ல, உலக நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்ல. நாம் இந்த கதையெல்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்க, உன் நாட்டாமையெல்லாம் வேறு பக்கம் கொண்டு போய் எனக்கு விலைவாசி கம்மியாக கிடச்சா நான் வாங்குவேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 39% சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்த ரஷ்யாவை நான் வாங்காமல் விட்டேன் அப்படின்னா 61% சப்ளை பண்ணுறவங்க விலையேற்றுவாங்க. நான் அதை விடமாட்டேன்னு சொல்லி ரஷ்யாவோட வாங்கினோம், இந்திய ரூபாயோட வாங்குவோன்னு நாம் தான் அதை எடுத்து சொன்னோம். ரஷ்யா நம்மளோட துணை இருந்ததுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. எல்ஐசிக்கு இன்னைக்கும் சொன்னது யாரு? அமெரிக்கா. எனக்கு என்ன கவலை? அமெரிக்கா. எனக்கு தமிழ் இந்தியாவில் கூட தான் யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் நல்லது யாரோ ஏதோ சொல்லுவாங்க. சொல்றது நான் ஏன் கேட்கலையே? அவர் யாருங்க மதிச்சாங்க? அவர் மட்டும் பேசிட்டே இருப்பாரு, நாம கேட்டுப்போம். பதில் சொல்றது இல்ல. நம்மளை விட ட்ரம்ப் சொல்றோம், நம்மளை விட 20 மடங்கு அதிக பொருளாதாரம் வச்சிருக்காரு. அவரோட தேவையில்லாம விவாதம் பண்ணி நம்ம என்னத்த பண்ண போறோம்? பதில் சொல்லாம விட்டு போலாம் இல்ல ஐயா. 1983 நாம வேர்ல்டு கப் வின் பண்ணோமே, அதை நடத்தினது யாரு? புருடென்ஷியல்ங்கிறது இன்சூரன்ஸ் கம்பெனி தானே. 1983 தனியார் நிறுவனம் தானே. அதை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்தது யார்? மோடியா? இன்சூரன்ஸ்ங்கிறது தன்னை போல வர்றது. நாம வந்து எல்ஐசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, கிட்டத்தட்ட 80% நல்லா இருக்குங்கிற எண்ணத்தோட தான் நாம செயல்படுறோம். எல்ஐசி மேல இருக்கிற நம்பிக்கை போகாதுங்கிற எண்ணத்தோட தான் செயல்படுறோம். மீதி விஷயங்களை நான் திரும்ப அடுத்த ரவுண்ட்ல சொல்றேன். ஐயா எஸ் அரசன் சொல்லுங்க. இதில் அண்ணன் மட்டும் கொஞ்சம் தலையங்கத்தை சார்ந்து பேசுன மாதிரி எனக்கு தெரியுது. நெய்வேலி பாலையாவும் அண்ணனும் வந்து தலையங்கத்துக்கு சம்மந்தம் இல்லாத பேச, அதாவது டீசல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை வந்து தேர்தலுக்காக பேசுனாங்கன்னு சொன்னார். தெருவோர கடைகள், சிற்றுண்டி விடுதிகள், இன்னமும் மூடிய கடைகள் இதுவரைக்கும் திறக்கப்படலை. ஆமாம், அது உண்மைதான். அது வந்து மாநில அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளுக்கு அண்ணன் சொல்கிறாங்க. இப்போ எண்ணெய் நிறுவனங்களுக்குன்னு ஒரு இடத்துலையும் மண்டல அலுவலகங்கள் இருக்குது, ஒரு மாநிலத்திலையும் இருக்குது. ஏன் அந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது? இப்போ எண்ணெய் நிறுவனங்கள், கேஸ் சிலிண்டருக்கு மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல, அவங்க ஏன் எடுக்கக்கூடாது? ஒன்று. ரெண்டாவது, இது ஏறினது இறங்க போகிறது இல்லை. 10 ரூபா டீ 12, 15 ரூபா ஆச்சு. டீக்கு அடிமை ஆகிட்டோம், நீராரம் குடிக்கிறதுல விட்டுட்டோம், நடந்து போனது மறந்துட்டோம், டாக்டர்கிட்ட போய் நிற்கிறோம், டாக்டர் சொன்னால் சைக்கிள் ஓட்டுறோம், பஞ்சத்துக்கு சாப்பிட்டோம், கீரை, முருங்கைக்கீரை, புளிச்சக்கீரை, கரைச்சிக்கீரை, இன்றைக்கி டாக்டர் சொல்லி சாப்பிட்றோம். அந்த காலகட்டங்கள் வேறு. இன்றைக்கு இந்த நிலைமைக்கு என்ன மாற்று ஏற்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா புரட்சித் தலைவர் அம்மாவை தான் உதாரணம் சொல்ல முடியும். எந்த காலகட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் போக்குவரத்து கட்டணத்தை அவங்க ஆட்சியில் உயர்த்தினதே கிடையாது. மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அந்த நஷ்டத்தை. நெய்வேலி பொது நிறுவனம் வந்து மத்திய அரசாங்கம் பண்ணும்போது என்ன பண்ணாங்கம்மா, நீங்கள் வெளியில் வைக்கக்கூடாது, நாங்கள் வாங்கிக்கிறோன்னு அரசாங்கத்துக்கு இன்றைக்கும் அது வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்போ எப்படி இருக்குதுன்னா, அண்ணனுங்கெல்லாம் சொல்கிறது, கருணாநிதி என்ன சொல்லுவார், ராஜாஜி மழையில் நினைஞ்சிட்டு போய் மதுக்கடையை திறக்காத கருணாநிதினு போனப்போ நெருப்பு வளையத்துக்குள்ள தமிழ்நாடு இருக்கு. அது சொன்ன உண்மைதானே? கற்பூரமா உண்மை போய் சமாளிக்க. ஐயா, சுற்றி நெருப்பு வளையம் சுட்டுகின்ற போது கற்பூரம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? அந்த உதாரணத்தை சொல்லி தப்பிக்கிறது அவர் சொன்னார் ஐயா, ராஜாஜிட்ட பெரியவர்கிட்ட. அதே மாதிரி வந்து இங்கே தமிழ்நாட்டில் பஸ் கட்டணத்தை உயர்த்தும் போது கருணாநிதி என்ன சொல்லுவாருன்னா, அம்மா சொன்னால் கல்கத்தாவில் எவ்வளவு, மேற்கு வங்கத்தில், ஆந்திராவில் எவ்வளவு, பார்க்கவில்லையா, கேரளாவில் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவார். அதை சொல்லக்கூடாது. நம்மை நம்பி மக்கள் வாக்களிச்ச ராஜகுருன்னு சொல்கிறாங்க, உலக நாடுகள் பூரா அவரை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்கிறாருல, மக்கள் சுமை தலையில் சுமத்த. அருமையான கேள்வி கேட்குற ஐயா. அப்படின்னா டிசபிலிட்டியா இருக்கிறீங்கிறார். மக்களின் தலையில முடியல சார். சார்பா தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? நீ உலக நாடுகள் பெட்ரோல் எப்படி பேசுறீங்க? இல்ல, நீங்க சார்பா தான் சொல்றாங்க. இப்ப மூடியட்டி சிற்றுண்டி விடுதி, நான் இப்ப வெளியூர்ல இருந்து இங்க தங்கி இருக்கிறேன். நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. ஒரு வீதியில் 10 கடைகள் இருந்து இன்னைக்கு 2 கடை தான் இருக்கு. கிடையாது. கேஸ் 8000 ரூபானா யார் என்ன பண்ணுவோம்? நீங்கள் வேலைச்சேரி மிகப்பெரிய உணவு விடுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை ஓரத்தில் விறகு கடையில் சமைச்சிட்டு இருக்கிறது தினம் அனைத்து பத்திரிகைகள் வருது. ஆமாம்.
இதை மக்கள் தலையில் சுமத்தாமல் இருக்கிறது என்னங்கிறத மாற்று வழி ராஜகுரு அவர் தான் பண்ணணும். அதை விட இப்போ புதுசாக வந்துருக்கிறாருல்ல, அவர் நினச்சா நாளைக்கும் பண்ணலாம். ராஜகுரு யாரு? இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்கு புது முதல்வர் வந்து அவர் ராஜகுருட்டு இருக்கிற இது அவர்கிட்ட இல்லை இல்லை, இவர் தமிழ்நாடு செஸ் வரி குறைச்சாக்க மக்கள் சிலை இருந்து கொஞ்சம் குறையும்ல. விஜய் செஸ் வரியை குறைக்கலாம். சிஎம் அவரே சார். இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா திரு எஸ்.எஸ். அரசன்? இன்னைக்கு எல்லாரும் கேட்டாங்களாம், இன்னைக்கு ரூபா விஜய் 2500 அனுப்பிடுவாங்களா? மக்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. யார் வாயில் மண் விழுந்தாலும் எனக்கு 1000 ரூபா வரணும். நம்ம மக்கள் இருக்காங்க பாருங்க, அமெரிக்க மக்களை மாதிரி கிடையாது. அட வந்து 2 நாள் தானே ஆச்சு, ஒரு நாள் 2500 வந்துருமா, 1000 ரூபா கூட வரல, அல்லது டிஎம்கேல இருந்து. இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை எப்படி மாத்துறது? எப்படி மாத்துறதுன்னா சார், நம்ம இந்த தலையங்கத்தை பற்றி பேசும்போது எனக்கு மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற ராஜகுருவாக இருந்தாலும் சரி, நீங்க அதுலயே நிக்கிறீங்க. ஆமா, நம்ம தலையங்கத்தை பற்றி என்னுடைய ஆரம்பம், தலையங்கத்தை பற்றி என்னுடைய ஆரம்பம், டாலரை பற்றியோ மற்றதை பற்றியோ இந்த விலை குறைவு மக்கள் தலையில் சுமக்காம இருந்து என்ன வழி? ஐயா ராஜகுருவாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் 5 நாள் ஆயிடுச்சா 4 நாள் ஆச்சு வந்திருக்கிறவர் இருந்தாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்க விலைவாசி வரும்போது மக்களை பாதிக்காமல் இருக்க செஞ்சாங்க. இப்போ மோடி மொராஜி தேசாய் தப்பு செஞ்சாருன்னு அடுத்தவங்க வராங்க, இந்திரா காந்தி தப்பு செஞ்சாங்கன்னு அடுத்தவங்க வராங்க, இப்போ வந்திருக்காங்க. ஏற்கனவே நீட்டு கொண்டாந்தது அவங்க, உணவு பாதுகாப்பு மசோதா கையெழுத்து போட்டது அவங்க. அப்போ நீங்கள் வந்து அதை மாற்றினா என்ன, அதையே நீங்கள் ஏன் கொண்டு வரீங்க? அதான் பாயிண்ட். அதே மாதிரி இந்த விலைவாசி உயர்வுக்கு வந்து அதை இதையே காரணமே காட்டக்கூடாது. இப்போ ஒரு நிமிஷம், அம்மா வந்து இந்திரா அம்மா வந்து கச்சத்தீவை ஒப்படைச்சாங்க, மோடி கவர்மெண்ட் அஃபிடாவிட் சொன்னது சரிதான்ட்டு, எல்லாமே அதே மாதிரி தான். ஜிஎஸ்டி செட்டியார் ஐயா கொண்டு வந்தாங்க, அவங்க சரின்ட்டாங்க, எல்லாம் அப்படி தான். எல்லாமே ஆஸ் பர் பாலிசி காங்கிரஸ் பாலிசி தான். சிஏஏ சட்டம் கொண்டு வந்தது யாரு? பிஜேபி கொண்டு வரல, எல்லாமே இவங்க காங்கிரஸ் கொண்டு வந்தது. எதுவுமே பிஎஸ் கொண்டு வரல. அதை தவறு என்று சொல்லவில்லை, அவங்கள குற்றம் சாட்டி நீங்க வரீங்க. உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். குற்றம் சாட்டி வரீங்க, அவங்க செஞ்ச குற்றத்தை நீங்க மாத்தணும், அதே கண்டினியூ. அவங்க கொண்டாந்தாங்க அவங்க கொண்டாந்தாங்க கடைசி வரையும் அதையே சொல்லிட்டு 3வது பீரியட் உட்காந்துருக்கீங்க. அப்ப இதுக்கு இன்னைக்கு அந்த தேர்வு ஒழுங்கா நடத்த முடியாம இந்த வினாத்தாள் வெளியாகி இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் பாதிப்பு மாணவர்கள் பசங்க காலரெல்லாம் கட் பண்ணி உள்ள அனுப்புறீங்க. புது சட்டையை வாங்கி தர போறீங்க, காதுக்குள்ள பாக்குறாங்க, கம்மல பாக்குறாங்க. இது எவ்வளவு ஒரு கேவலமான ராஜகுருன்னு சொல்றது வந்து மக்களை பாதிக்காம இருக்கிறதுக்கு மன்னருக்கு ஆலோசனை சொன்ன ராஜகுரு அந்த காலத்துல அமைச்சரவையில் ராஜாக்களுக்கு. அந்த ராஜகுரு சொன்னதா அமைச்சர்கள் சொன்னதா மழை பெய்யுது முக்காலமும் பெய்யுதுன்னு சொன்ன ராஜாக்கள் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த தலையங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டிங்கன்னா சார், இந்த மட்டும் இல்லை, இந்த நாட்டை எப்படி கொண்டு போகணும், மக்களை பாதிக்காமல் இருக்கிறது எப்படி செய்யணும்னா, ஒரு முறை ஒரு தவறு மக்கள் ஏற்றுக்கலைன்னு சொன்னால் அதை திருத்திக்கிறவங்க அம்மா. ஆடு கோழி பலியிடுறத மக்கள் ஏற்றுக்கல, உடனே திருத்தினாங்க. தேர்தலில் ஒரு தோல்வின்னா அதை நான் ஏற்றுக்கிறேன்னாங்க. அம்மா சொன்ன வார்த்தையை தான் நேற்று ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவங்க சொன்னதில்லை. நான் ராஜினாமா பண்ணுறேன் பாருங்க அவங்க அப்பா, நான் ஒதுங்கிறேன் அப்படிம்பாரு. ஆனால் புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான் அதை மனப்பூர்வமாக, புரட்சி தலைவர் மாதிரி, நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தேன், அதே மாதிரி அம்மாவை பாதிக்காமல் மக்களை பாதிக்காமல் இருப்பதற்கு எப்படி அரசை நடத்த வேண்டும் என்றதை ராஜகுருவாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை ஆளுகின்றவராக இருந்தாலும் சரி, அம்மாவுடைய ஆட்சி காலத்தை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டோன்னா போதும். இதை பொறுத்தவரையில் தமிழகத்தை நினைச்சா செஸ் வரியை குறைச்சி மக்கள் தலையில் இருக்க சுமையை குறைக்கலாம். ராஜகுரு இடத்துல விஜய் குரு வரப்போறாருன்னு ஜோசியர் சொல்றாரு. ஆமாம், இப்படிலாம் பல கூத்து நடக்கு. இன்னைக்கு பேப்பரில் பார்த்தேன். இல்லை, சபாநாயகரே பேசியிருக்காரு. அவர் ரவி என்ன பார்க்குறாரு, என்னடா ராஜகுரு இடத்த விட்டு போட்டு இவரும் வந்துருவார். இல்லையா, சபாநாயகரே பேசியிருக்காரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு விஜய் பேசியிருக்காரு. இன்னும் விஷயம் இருக்கு. சந்திரசேகர் ஐயா வர, ரவி இருங்க சொல்லுங்க. அதாவது ரவி சார் சொன்னார், ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது மிகவும் தவறான தகவல். அப்படின்னா ஏன் வந்து வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்தால் ரூபாயின் மதிப்பை இரட்டிப்பாக மாற்றுவோம், உயர்த்துவோம். 2013 டியூரிங் இஸ் எலெக்ஷன் கேம்பிங் சொன்னார். அதுதான் மெயினா சொன்னார். இந்த வார்த்தையை டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பை 2 மடங்கு உயர்த்துவோம் சொன்னார். 15 லட்சம் போடுறோம். ஆமா, அது கூட இல்லம்பாங்க, விட்டுருங்க. அதாவது 2 மடங்காக உயர்த்துவோம்னு சொன்னார். ஆனால் 58 ரூபாயா 56 ரூபாயா இருந்த மதிப்பை வந்து இன்றைக்கு 96 ரூபாயா வந்திருக்கு. என்னன்னா, நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதியை விட இறக்குமதி தான் அதிகம். நீங்கள் இறக்குமதி அதிகம்ன்றப்ப அந்த அந்நிய செலாவணி நீங்கள் டாலரில் வாங்குறப்ப அது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா மதிப்புமே கூடும்ல. அது உங்களுக்கு நம்ம இந்தியாவுக்கு பாதிப்பு தானே ஏற்படும். எப்படி அது இதாக இருக்கும்? அதாவது ஒரு நாட்டினுடைய செல்வத்தை அளவிடுறது 2 காரணம் தான். ஒன்று ஃபாரெக்ஸ் கேஸ்,
நம்முடைய இருக்கக்கூடிய கையிருப்பு அந்நிய செலவாணி $700 பில்லியன், இன்னைக்கு $690 பில்லியன். நல்லா கவனிங்க. இரண்டாவது தங்கத்தின் அளவு. ஆமாம், நம்மள்ட்ட 800 டன் ஸ்டாக் இருக்கு. இவர்களை பொறுத்தவரை, அரசாங்கத்தை பொறுத்தவரை என்ன, மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை என்னன்னா, நிதியமைச்சரே சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டாலரின் மதிப்பு இதாக இருக்குது, அதாவது ரூபாயின் மதிப்பு குறைந்திருக்கிறதேன்னு கேட்டோம்னா, ரூபாயின் மதிப்பு குறையவில்லை, டாலரின் மதிப்பு தான் உயர்ந்து விட்டதுன்னு சொன்னவங்க. ஆமாம், அதே சொன்னாங்க, இதே வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி ஹோட்டல்ல வந்து விலைவாசி உயர்ந்திருக்கிறது, தோசை இட்லி எல்லாம் உயர்ந்திருக்குன்னா ஏன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டவங்க. அப்படித்தான் இவர்கள் சொல்லுகிறார்களே தவிர ஏழைகள் பாதிப்படைவதை பற்றி எந்தவித கவலையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறப்ப ரிலையன்ஸ், முகேஷ் அம்பானிக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை வந்து அமெரிக்காவில் டெக்சாஸில் $300 பில்லியன் நிறுவனத்துக்கு அரசாங்கம் உதவுது. நீங்கள் இந்த ஆயில் கிரைசிஸ் இங்கே இருக்குது, இங்கு இவ்வளவு கிரைசிஸ் இருக்குது, ஆனால் அதற்கு உதவிடுவதற்கு அரசாங்கம் முன்னிலையில் நின்று செயல்படுகிறது. இந்த அரசாங்கம் யாருக்காக இந்த அரசாங்கம்ன்றது தான் கேள்வி. இப்போ நீங்கள் ஒரு $3 தானே விலை உயர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் அதனால் எவ்வளோ இது டீ விலையை ஏற்றுனது தான் இறக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு கருத்து கிடையாது. நீங்கள் அவங்க வந்து ஒரு டீ விலையை ஏற்றுறதுனால அந்த ஒரு டீ கடைக்காரன் வந்து ஒரு கோடீஸ்வரனாக போகிறதில்ல. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு ஒரு பாதிப்பு என்ன, நீங்கள் சரக்கு வாகனங்கள் எடுத்து வர்றதுனால விலைவாசி இல்லை, காய்கறியிலேருந்து எல்லாம் நாளைக்கு உயர்ந்துடும், எல்லாமே உயர்ந்துடும். நீங்கள் ஒரு ஆட்டோவில் போனீங்கன்னா அது உயரும், கண்டிப்பாக உயரும். என்ன சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாடகம், அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு நாடகங்களை நடத்தி கொண்டிருக்காரு. என்னன்னா ரொம்ப கஷ்டம். அரசாங்கம் என்ன சொல்ற, மோடி அவர்களே சொல்றாரு, நீங்கள்லாம் ஆயில் பயன்பாட்டை குறைங்கன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பைக்கில் போறாரு, ஒரு சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு நடந்தே போயிட்டாரு. ஆக ஒரு சீஃப் மினிஸ்டர் நடந்து போறாருங்க, 1.5 கிலோமீட்டர் பீகார் சீஃப் மினிஸ்டர் நடந்து போறாரு. அப்படின்னா மக்கள் எல்லாம் நடக்க சொல்றாங்களா? ஏன்னா ஏற்கனவே கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம பல பேர் செத்தாங்க. பீகார் சீஃப் மினிஸ்டர் பிஜேபி தானே? ஆமா, அவர் யாருக்கு எதிராக நடந்து போறாரு? ஏங்க அவர் மோடி சொல்லிட்டாருல்ல, நீங்க வந்து ஆயில் எண்ணெய் பயன்பாட்டை குறைக்கணுங்கிறதுக்காக பின்பற்றாராம். அவர் நடந்தே 1.5 கிலோமீட்டர் போனாராம் ஆபீஸுக்கு. இன்றைக்கு அது மாதிரி மக்களை நடக்க சொல்றாங்க. இவர் அவங்க அப்படி பண்ணவங்க தானே. ஏங்க கொரோனா பீரியட்ல ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம மக்களை தவிக்க விட்டாங்க, இப்ப எல்பிஜி சிலிண்டர் இல்லாமல் மக்கள் தவிக்கிறாங்க. அதை என்னமோ பீதியை ஏற்படுத்துனாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் வணிக சிலிண்டராக இருந்தாலும் சரி, வீட்டு சிலிண்டராக இருந்தாலும் சரி, பற்றாக்குறை இருக்கிறது. அதை மறைக்கக்கூடாது, எல்லோரும் அனுபவிக்கிறோம். இன்னைக்கு ஹோட்டல்கள் சொன்ன மாதிரி சிறு ஹோட்டல்கள்லாம் எவ்வளவு ஹோட்டல் மூடிட்டாங்க. அதனால எவ்வளவு தொழிலாளர்களுக்கு பாதிப்பு, நேரடியாக பல பேர் பாதிச்சிருக்காங்க, பல பேர் வந்து மறைமுகமாக பல பேர். நமக்கு இப்போ முக்கியமான வாய்ப்பு, நான் சர்வதேச செய்திகளை ஏராளமான 10,000 அளவுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு 4 வருஷத்தில். இன்றைக்கி நமக்கு இருக்கிற ரொம்ப அற்புதமான வாய்ப்பு, ஒன்று ஹெர்மூஸை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, நமக்கு எல்லாருக்கும் 20 கோடி ரூபா, ஒரு கப்பலுக்கு 2 மில்லியன், 5 நாடுகளுக்கு நட்பு நாடுன்னு ஈரான் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு, நாம் ஒரு நாடு. இரண்டாவது, டாலரில் நம்ம பரிவர்த்தனை பண்ண வேண்டிய தேவையில்லை, இந்திய சல்லியை அவர்கள் கையில் கொடுத்துட்டு எண்ணெயை கடனில் வாங்கிட்டு வரலாம். இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஸ்கோப், ரொம்ப பிரமாதமான ஸ்கோப். இதை விட ஒரு ஈரான் நம்ம அதாவது டெல்லவியோட கூட்டணி வைத்ததை கூட அவங்க பெருசா நினைக்கல. இல்ல இந்தியா எங்களுக்கு முக்கியம். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆனால் ஹார்மோஸ் நீர்முனை ஓபன் பண்றதுங்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் இந்த போர் வந்து ஒரு வாரத்துல முடிஞ்சிடும்ன்ற முடிகிற விஷயம் கிடையாது. ஒரு வாரத்துல 90 நாள் ஆகும். முடிந்த பிறகு கூட நமக்கு பல காலங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கும்னு சொல்றாங்க, இருக்குங்கிறாங்க. ஆனால் அது அந்த நீண்ட கால திட்டத்தை அரசு எடுத்ததா, செய்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நீங்க மக்களை நீங்க வந்து ஒரு தொழிலதிபர்களுக்கு, அம்பானி அதானி போன்றவர்களுக்கு சலுகை காட்டுகின்ற இந்த அரசு மக்கள் தலையில மட்டும் ஏன் இப்படி சுமத்துகிறார்கள்? ஏன்னால் கலால் வரியை இவர் கூட செஸ் வரியை தமிழ்நாடு குறைக்கலான்னார். அதற்கு முன்பு கலால் வரி நிறைய அரசாங்கம் போட்டிருக்கிறது, மத்திய அரசாங்கம் கலால் வரி போட்டிருக்கு. நீங்கள் கலால் வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா 2014 பெட்ரோல் மீது இருந்த கலால் வரி வந்து ₹9.28. இன்றைக்கு 2025 ₹21.90 இன்றைக்கு இருக்குது. அதில் ₹10 இப்போ குறைச்சிருக்காங்க. இப்போ இந்த போர் வந்த பிறகு அதை இன்னும் குறைக்கலாம். ஏன் குறைக்கக்கூடாது? கலால் வரியை குறைச்சாலே நீங்கள் இந்த இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். அந்த ₹3 ஏற்றுறீங்கல்ல, ₹3 கலால் வரியை குறைக்கலாமே, ஏன் குறைக்கக்கூடாது? எண்ணெய் நிறுவனங்களுக்கு மீது கலால் வரியை குறைத்தாலே நீங்கள் அந்த விலையை பேலன்ஸ் பண்ணலாம். இது என்னென்னா விலைவாசி குறையும், மக்கள் தலையில் சுமை ஏறாது. ஏற்கனவே பல அவதிகளை பற்றி கொண்டிருக்கிற மக்கள் மீது மேலும் சுமையை ஏற்றுகின்ற அரசாக, ஏழைகள் மீது மேலும் மேலும் சுமையை ஏற்றுகின்ற அரசாக இந்த அரசு இருக்குது. அவர்களை பற்றி எந்த கவலையும் கொள்ளவில்லை மோடி அரசு. ஐயா ரவி, ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இப்போ நான் மௌன விரதம் இருக்கேன். எதனால் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணுறீங்க, திருத்திக்கோங்கன்றதுக்காக இருக்கேன்.
நீங்கள் உடனே அப்போனா நம்மளை பேச வேண்டாங்கிறாரு, நம்ம குறவலையை நடக்கிறாரு அப்படின்னா, நான் மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தானே ஒழிய நீங்களாம் பேசாதீங்க வெட்டிக்கோங்கன்னு சொல்கிறதுக்காக இல்லை. கலால் வரியோ எந்த வரியாக இருந்தாலும் எப்படி அது டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுங்கிறத பார்லிமெண்ட்டில் வந்து உங்களுக்கு தெள்ள தெளிவாக நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து சொல்கிறாங்க. அபுதாபியோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிற அந்த அப்சான் புஜரா வந்து அந்த நிலம் அந்த குழாய் வந்து கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் மூலமாக கொண்டு வர முடியும்னு வந்ததுன்னா பெரிய அளவில் நம்ம வந்து இந்த ஹார்மாஸுங்கிற மேட்டர்லேருந்து வெளில வந்துடுவோம். ஒன்றும் வேண்டாம், அது பனங்குடி சிசிபிஎல்லாக இருக்கட்டும். ஏன் நாம அதுலேருந்து வெளியே வரணும்? அதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை, நமக்கு பிரச்சனை இல்லையா? இங்கே யாராவது எதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. தெரியாது. யார் 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க. நம்ம மேலே தான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு வருவாங்க. பேசுங்க. அது தரிமடமாக இருக்கட்டும் அல்லது பனங்குடியாக இருக்கட்டும், நம்ம ஒரு சில திட்டங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல அதை பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஐயோ நிலம் பாதிச்சிடும், எல்லாரும் செத்து போயிடுவாங்க, அப்படியே பசி வந்துடும், பிணி வந்துடும் அப்படின்னு கதை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு கேட்க போய் இப்போ எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில். அதான் பிரச்சனை. அதான் நம்மளுடைய மெயின் ப்ராப்ளம். அதிலிருந்து வெளில வர்றதுக்கு நம்ம என்ன பார்க்கணும்? அதாவது அமெரிக்காவுடைய நோக்கம் உக்ரைன் ரஷ்யா மேட்டரில் உக்ரைனை ஊக்குவிக்கிறதும், அதே மாதிரியே நீங்கள் வந்து தைவானில் வந்து ஒரு 90% சிப்பு மேனுஃபேக்சரிங் இருக்கா அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறதும், வெனின்சுலாவில் கை வச்சா அது சீனா நடக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான ஒரு விஷயம். அதை வந்து அவன் எத்தனையோ விதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கா. 2 பணக்கார பல விதங்கள்ல உலகில் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணுறான். அதானி கிட்ட நீங்கள் வந்து அரிசியை கொடுத்து அதை பொடியாக்கி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, பார்த்தியா அமெரிக்கா அதானி கிட்ட கொடுத்துட்டாங்க. அது ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்தியன் ஆயிலுக்கும் பாரத் பெட்ரோலியமுக்கும் ஏற்கனவே வந்துட்டு இருக்கிறது, அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையை கொடுத்த உடனே இதுக்கு தனியாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவரை பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் எந்த தவறும் இல்லை. யாரும் நீங்கள் முதலீடு போட்டதை தடுத்தாரா மோடி? நீங்கள் இப்போ சுஃபியான் ஐயா முதலீடு போட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் தடுப்பாரா? ரஷ்யாவிலேருந்து வாங்குறதெல்லாம் எனக்கு தான் கொடுக்கணும், கொடுக்க போகிறாரு. முதலீடு போட்டால் அதில் ஏதாவது லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அதீதமாக அப்படிங்கிறதும் கிடையாது. எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரு அரசியல் பார்வையிலேருந்து திருத்தாதீங்க. நீட்டுக்கு வந்து ஒரே ஒரு வரி மட்டும் நான் கேட்டுட்டு விட்டுறேன். ஒரே வரி தான் நீட்டை பொறுத்த வரைக்கும். மெத்த படித்தவனும் கொழுத்த பணக்காரனும் மட்டும், அதுவும் 6000 பேர் மட்டும் தமிழ்நாட்டிலேருந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தாங்க 2000 நீட்டு வர்றதுக்கு முன்னாடி. இன்றைக்கி மெத்த படித்தவன் மட்டும்தான் டாக்டர் ஆறானா? கொழுத்த பணக்காரன் மட்டும்தான் டாக்டர் ஆறானா? அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து வந்து டாக்டர் ஆகலையா? எக்ஸாம் நடத்தினா ஒரு தவறு நடக்குதுன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கான தேர்வு கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் எழுதுறாங்க. அங்கே தவறு நடக்குதுன்னா அது யூபிவிசியில் நடக்கலையா? அது யூபிவிசியில் செய்யலையா? இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அதே தவறுகள் நடக்கலையா? இதெல்லாம் வந்து மனிதருக்கு இடத்துல தடைகள் வரத்தான் செய்யும். நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஓலாவையும் ரேபிடோவையும் ஊப்பரையும் கூப்பிட்டது வார், எதுக்கு ஷேர் ஆட்டோவை நிறுத்தினேன்? உன்னை எவன் நிறுத்த சொன்னா? நாளையிலேருந்து நீ 4 டாக்ஸி விட்டினா 2 டாக்ஸி ஷேர் ஆட்டோ விடணும். அப்படி பேசுங்க. அதுக்கு வந்து ஒரு ராஜகுரு தான் சொல்ல முடியும். 2000 தூக்கி போட்டு 500 தூக்கி போட்டு 2000 கொண்டு வந்து பணத்தை பதுக்கிற வேலையே இல்லாமல் பண்ணார் பாருங்க. அந்த மாதிரியான வேலையை ஒரு நேர்மையான ராஜகுருவால தான் பண்ண முடியும். நிறுத்துங்க. நீங்க ரொம்ப ராஜகுரு விஷயமாவே பேசிக்கிட்டு இல்லைங்க. அவர் நிறைய விளக்கம் கொடுக்குறார். பாலு ஐயா நிறைய கருத்து. அதுங்க அவருக்கு ஒன்றும் ரவி இப்போ இன்றைக்கி அரசியலில் என்ன ஒரு சிக்கல்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்ச அளவில் ரவிச்சந்திரன் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் இல்லை. அவர் எங்கேயும் அப்படி சொல்லலையே. அவரும் என்னை பொறுத்த அளவில், எனக்கு தெரிந்த அளவில் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தான். ஒரு நியாயமான ஆள் அவர். ஆமாம். இல்லை அவருடைய வாழ்நிலையை நான் சொல்கிறேன். சரி. ஆனால் அவர் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை. ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னீங்கன்னா, பெட்ரோல் விலையை குறைச்சா ஆட்டோட விலை குறையுமா, ஹோட்டலில் தோசை விலை குறையுமான்னு கேட்குறாரு. இது ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சி உள்ளவன் கேட்குற கேள்வியா? இருங்க, நான் என்ன கேட்குறேன், எல்லாத்தையும் கையெழுத்துக்குன்னா இப்படி. அதாவது ஈரானில் போர் வருது, விலை ஏற போகுதுன்னு சொன்ன உடனேயே ஹோட்டலில் வந்து டீ விலை ஏற்றி விட்டான். ஆமாம், வரல அப்போ. ஆமாம், அப்பயே ஏற்றி விட்டான். அடுத்தாவது பார்த்தீங்கன்னா தோசை ஏற்றி விட்டான். பெரிய இன்னொன்று கேட்குறேன், மாநில அரசு தான் கட்டுப்படுத்த சொல்கிறீங்களே, மாநில அரசுடைய எல்லா வரியையும், அதாவது பத்திரப்பதிவு ஒன்று, இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா டாஸ்மாக், இது 2 தவிர எல்லாமே ஜிஎஸ்டி. மாநில அரசு பூராவுமே நீங்கள் வந்து ஜிஎஸ்டியில் கொண்டு போயிட்டீங்க. ஜிஎஸ்டியில் தான் போகும். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறதுல நீங்கள் வந்து ஒரு
பெரிய சட்டாம்புள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எவன் கூட கொடுக்குறானோ அவனுக்கு கொடுக்கறதில்ல. அப்போ அதெல்லாம் என்ன என்று சொன்னால், இது எல்லாவற்றையுமே மையத்தில் வைத்துக்கொண்டு எல்லார் குடுமையும் உன் கையில் வச்சுக்கிட்டு நீ எல்லாரையும் ஆட்டி படைக்கணும். உனக்கு சலாம் போட்டால் அவனுக்கு ஒரு சலுகை இல்லைன்னா கிடையாது. அதானே மோடியினுடைய ஆட்சி. இப்போ ஐயாட்ட கேட்குற ஒரு சின்ன கேள்வி. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணும்போது அக்யூமுலேஷன் ஆஃப் பவர் இன் சென்ட்ரல், அதில் யாருக்கும் தவறு இருக்குமா? நம்ம இல்லை, இந்த கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணால் தான் இப்போ சென்ட்ரலில் எல்லா உரிமைகளும் இருக்குது, கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, இது இருக்குது. அப்போ தேசத்தை உருவாக்குன்ற போதே எல்லா சக்திகளும் மத்தியில் தானே உருவாக்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, சக்தியெல்லாம் கிடையாதுங்க. இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் உருவானதே ஒரு விபத்து. சரி. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரைட், கான்ஸ்டியூட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய அரசியல் சபையில் யார் இருந்தா தெரியுமா? 7 பேர். பெரிய பெரிய பணக்காரன், அது சரி, பெரிய வக்கீல், ரைட் ரைட் ரைட், அப்புறம் மதத்துக்கு, ஜாதிக்கு, அவங்களுக்கு தான் அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்க. அப்போ என்ன என்றால், இந்திய நாட்டினுடைய ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபையில் அதில் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல, நியமிக்கப்பட்டவர்கள். சரி. அப்போ நீங்கள் அப்போ அதனால தான் இவரே என்ன சொன்னார், அம்பேத்கரை கடைசியில் என்ன சொன்னார்னா, நான் தான் இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றியதாக சொல்லுகிறார்கள், ஆனால் கான்ஸ்டியூஷனை எதிர்க்கக்கூடியவராகவும் நான் தான் இருப்பேன் சொன்னார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை சொன்னாரு, நான் எழுதினேன் ஒழிய என்னுடைய கையை இயக்கினதெல்லாம் வெவ்வேறு சக்திகள் சொன்னார்ல. ஓப்பனா சொல்லிட்டார். ரெண்டே வரி தயவு செஞ்சு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். ஏன்னா பரவாயில்ல, ஐயா பேசுனதெல்லாம் கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். சரி, அவர் சொன்ன கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்களாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன் இல்லைங்க, வாத்தியார் யாரா இருந்தாலும் நான் நல்லவனா இருக்கேன். இப்போ மளிகை கடை இல்லைங்க, 90 ரூபாய்க்கு வாங்கினா 110க்கு விற்கிறது, 100க்கு வாங்கினா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லணும். ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது மோடி வந்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்தினாரா? சலாம் போட்டியா 50%, சலாம் போட மாட்டியா 30%ங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் நேரு ஏற்படுத்தினாரா, இந்திரா காந்தி ஏற்படுத்தினாங்களா, இல்ல நாம ஏற்படுத்தினோமா? இதெல்லாம் ஹோட்டலுக்கு சைக்கிள்ல வரையா 10% டிஸ்கவுண்ட், அப்படி ஏதாவது ஸ்கீம் சொல்லுங்க, நல்லா இருக்கும். இந்த தலையங்கத்தை பொறுத்தவரையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கலாம். பதுக்கப்பட்ட எரிவாயுவாக இருந்தாலும் சரி, உயர்த்தப்பட்ட எரிவாயு விலையாக இருந்தாலும் சரி, பெட்ரோல் டீசல் விளைவாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கம் மக்கள் தலையில் கணத்தை சுமத்தாமல் அவங்க நினைச்சா இதை முடிக்கலாம். அடுத்தது இங்கே புதிதாக பொறுப்பேற்றுக்கிற முதலமைச்சர் நினைச்சாலும் இதை நடத்தலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உலகத்துக்கு ராஜகுரு, இந்தியாவுக்கு ராஜகுரு. இங்கே உள்ள முதலமைச்சர்லேருந்து புரட்சி தலைவர் அம்மா எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு அதை பார்த்தாங்கன்னாலே மக்களுக்கு இந்த சுமைகள் பூரா குறைக்க அவங்களால முடியும். சரி, என்னுடைய இறுதி கருத்து அது. நேயர்களே, இன்றைக்கு நம்ம மிக முக்கியமாக ஒரே ஒரு வார்த்தைகள் பேசி முடிவுக்கு வந்து விடுகிறோம். சர்வதேச அளவில் தற்போது போர் எஸ்கலேஷன் 2வது முறையாக, முதலாவது நைட் ஹேமர், 2வது எபிக் ஃபியூரி, தற்போது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், இப்பொழுது அடுத்த தலைப்பிலே போர் ஆரம்பித்திருக்கிறது. இதை பற்றிலாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது உலக அளவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவுடைய கோரிக்கைகள் அணு ஆயுத செறிவூட்டப்பட்ட 457 கிலோவும் ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை என உறுதியாக ஈரான் அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு எதிராக யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் அமெரிக்காவின் பக்கம் சேர்ந்து இன்னைக்கு முக்கூட்டாளிகளாகவும் நேட்டோ தனித்து நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இந்தியா போன்ற நாடுகள் மிகப்பெரிய பாதிப்பை இந்த ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம் நாட்டில் 88 விழுக்காடு இறக்குமதி செய்யப்பட்ட குரூட் ஆயிலின் விலையை மைய அரசு வேறு வழிகளை தேட வேண்டும் என்பது மிக முக்கியம். இந்தியாவில் வாழ்கிற 80 கோடிக்கு மேற்பட்ட விவசாயிகளும் பொது சமூகமும் இந்த விலையேற்றத்தால் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தாலும் மைய அரசு தன் கையில் இருக்கும் உச்சபட்ச அதிகாரத்திலும் ஃபினான்ஷியல் விவகாரத்திலும் அவர்கள் சற்று நீட்டுப்போக்காக செல்ல வேண்டும் என்பதையும் பொது சமூகம் வலியுறுத்துகிறது. அதை தான் எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துருவாக்கத்தோடு நாம் முடிவுக்கு வருகிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய திரு சந்திரசேகர், அதே போன்று துக்ளக் வாசகர் குருவினுடைய தோழர் ரவிச்சந்திரன், அதே போன்று மரியாதைக்குரிய திரு நெசவாளன் எஸ் அரசோடு பொது உடைமை இயக்கத்தினுடைய தோழர் நெய்வேலி பாலு, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.